ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, த சிம்னி ஸ்வீப்பர். இதை எழுதினவங்க வில்லியம் பிளேக். இந்த பர்டிகுலர் போம் இதை வந்து 2 பார்ட்டாக பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. சாங் ஆஃப் இன்னசென்ஸ் அப்படின்றது வந்து 1789லையும், சாங் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது வந்து 1794லையும் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. நரேட்டர் வந்து ஒரு யங் பாய், அவன் ஒரு சிம்னி ஸ்வீப்பராக இருக்கிறான். ஸோ ஒரு சைல்ட் லேபராக இருக்கும்போது அவனோட லைஃப் எந்த அளவுக்கு வேர்ஸ்ட்டாக இருந்துச்சு, அவனோட கண்டிஷன் என்ன அப்படின்றது தான் ரொம்பவே இமோஷ்னலாக இந்த போமில் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. சாங் ஆஃப் இன்னசென்ஸ் அப்படின்றது அவனோட சைல்ட்ஹுட் டேஸில் அவன் அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது அவனுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவனோட அந்த இன்னசென்ஸ் அண்ட் ஆல்சோ அவனோட அந்த ஸ்ட்ரகிளிங் ரெண்டையும் சேர்த்து சொல்லியிருப்பாங்க. அதுதான் சாங் ஆஃப் இன்னசென்ஸ். தென் சாங் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது அவன் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டான், அவனுக்கு என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது அப்படின்றத ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம சாங் ஆஃப் இன்னசென்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். ஓகேவா? இதுவும் த சிம்னி ஆஃப் ஸ்வீப்பரில் உள்ள ஃபர்ஸ்ட் பார்ட். ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நரேட்டரோட அம்மா இறந்து போனதுக்கப்புறமா அவங்களோட யங் ஏஜ்லேயே அவங்கள வந்துட்டு ஒர்க்குக்கு போக சொல்லி அவங்களோட அப்பா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு ஜாப் நானாக செலக்ட் பண்ணது கிடையாது, என்னோடய பாவர்ட்டினால் நான் கண்டிப்பாக போயே ஆகணும்னு சொல்லி நான் செலக்ட் பண்ணது கிடையாது. என்னோடய அப்பா சின்ன வயசுலேயே என்னை வந்து இந்த ஒர்க்குக்கு அனுப்பிட்டாங்க. என்னோடய அம்மா இருந்திருந்தால் இந்த ஒர்க்குக்கு நான் போயிருக்க மாட்டேன். எங்கள் அம்மா இறந்த உடனே என்னை இந்த ஒர்க்குக்கு அனுப்பிட்டாங்க. ஸோ ஒரு சிம்னி ஸ்வீப்பராக தான் என்னோடய லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் ரொம்ப சின்ன பையன் இல்லையா, ஸோ அழுதுகிட்டே இருப்பார், எப்போ பார்த்தாலும் கண்டினியூஸாக அழுதுகிட்டே இருப்பார். அவருக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும், அவங்க அப்பா எப்போவும் அவரை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கிறனால அழுதுகிட்டே இருப்பார். பட் கண்டினியூஸாக அழுற அவங்கள கன்சோல் பண்ணுறதுக்கோ கம்ஃபர்ட் பண்ணுறதுக்கோ யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க. அவங்களோட அப்பாவும் அவங்கள கேர் பண்ணிக்கிறது கிடையாது, அவங்களுக்கு ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணால் போதும் அப்படின்றது மட்டும்தான் அவரோட மைண்டில் இருக்கிறதுனால கன்சோல் பண்ணுறதுக்கும் லவ்வை ஷேர் பண்ணுறதுக்கும் யாரும் இல்லாமல் அந்த நரேட்டர் வந்து கண்டினியூஸாக அழுதுகிட்டே இருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து அவரோட ஒர்க் பண்ணுற ஒரு ஃபெல்லோ ஸ்வீப்பரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, லிட்டில் டாம் டாசர். இந்த டாம் அப்படின்றவரும் இதுவும் ஒரு சின்ன பையன்தான், நரேட்டர் கூட ஒர்க் பண்ணுற ஒரு சின்ன பையன். 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. டாமை பற்றி என்ன டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டாமுக்கு வந்து நல்ல கேர்லி ஹேர் இருக்கும். அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா, லேம்போட பேக் சைடு மாதிரி இருக்கும். லேம்ப் அப்படின்றது செம்மறி ஆடு மாதிரி, ஆட்டுக்குட்டிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி லேம்போட பேக் சைடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இவனோட ஹேரும் இருக்கும், ரொம்பவே கேர்லியாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதுவே ஒரு சைல்ட்ஹுட் இன்னசென்ஸ் தானே. அவன் வந்து எப்படி கம்பேர் பண்ணியிருக்கிறான் இல்லையா அவனோட ஃப்ரெண்டோட ஹேர் எப்படி இருக்குது அப்படின்றத. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹேர் தான் அவனுக்கு இருக்கும். இப்போ வந்து அவன் அழுதுகிட்டே இருக்கான் கண்டினியூஸாக. எதுக்காக அழுகுறான் அப்படின்னு பார்த்தா, அவனுக்கு வந்து ஹெட் ஷேவ் பண்ணிட்டாங்க, அவனோட ஹேர் எல்லாத்தையும் ஷேவ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து அவன் ஒரு பால் ஹெட்டோடு இருக்கிறான். ஸோ அவன் ஹெட் ஷேவ் பண்ணிட்டதுனால அவன் ஹேர் போயிடுச்சேன்னு சொல்லி அவன் அழுதுகிட்டே இருக்கிறான். இதை பார்த்த உடனே நரேட்டர் வந்து அவனை கன்சோல் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம வந்து இங்கே சிம்னி ஸ்வீப்பராக இருக்கிறோம், டெய்லி டஸ்ட்டோடு நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது, ரொம்ப ஹீட்டான ஒரு இடத்துல நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். இப்படி நம்ம ஒர்க் பண்ணும்போது உன்னோட ஹேர் வந்து கண்டிப்பாக ஸ்பாயில் ஆயிரும். ரொம்பவே பியூட்டிஃபுல்லான நீ ஹேர் வச்சுருந்த, அது வந்து கண்டிப்பாக ஸ்பாயில் ஆயிரும். இப்போ நீ ஹெட் ஷேவ் பண்ணிட்டதுனால அந்த ஹேர் பத்திரமா இருக்கும். நம்ம இந்த ஒர்க்லேருந்து வெளியே போனதுக்கப்புறமா அகெயின் நீ அந்த ஹேரை வளர்த்துக்கலாம். ஸோ அது வந்து உள்ளே இருக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ ஹெட் ஷேவ் பண்ணது நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கன்சோல் பண்ணுறான். இதை கேட்ட உடனே டாம்க்கும் கரெக்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட ஹேரை ஸ்பாயில் பண்ணாமல் நான் சேவ் பண்ணிட்டேன்னு அவன் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான். இப்போ 2 பேரும் அன்றைக்கி நைட்டு ஒர்க் முடிஞ்சுட்டு தூங்குறாங்க. அப்படி தூங்கும்போது டாம்க்கு வந்து ஒரு ட்ரீம் வருது. அந்த ட்ரீமில் என்ன வருது அப்படின்னா, தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்வீப்பர்ஸ், டாம் மாதிரியே டிக், ஜோ, நெட், ஜாக், இந்த மாதிரி இதில் ஒரு 4 நேம்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பட் இதே மாதிரி தௌசண்ட்ஸ் ஆஃப் சைல்ட் லேபர்ஸ், நிறைய குழந்தைங்க இருக்கிறாங்க. எல்லாருமே ஒரு காஃபின் ஆஃப் பிளாக் கலரில் ஒரு காஃபின் அப்படின்னா காஃபின் பாக்ஸ், இறந்தவங்களை வந்து தூக்கிட்டு போகிறதுக்காக ஒரு பெட்டி இருக்கும் இல்லையா, அதுதான் காஃபின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பாக்ஸில் போட்டு எல்லாரையும் பூட்டி வைக்கிற மாதிரி இவனுக்கு ஒரு ட்ரீம் வருது. ஸோ எவ்வளோ ஹாரிஃபிக்கான ஒரு சிச்சுவேஷன் இல்லையா. இந்த பிக்சர் எதுக்காக வருது அப்படின்னா, ரீடர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னா, அவங்களோட கண்டிஷன் அந்த மாதிரி இருக்குது. அந்த சைல்ட் லேபர்ஸ் அப்படின்ற பேரில் அந்த குழந்தைங்க எல்லாத்தையும் ஒரு கிரேவ்யார்டில் போட்டு பூட்டி வைக்கிற மாதிரி, அவங்களுக்கு ஈவன் அவங்களுக்கு ப்ரீத் பண்ணுறதுக்கு கூட ஃப்ரீடம் இல்லை. ஃப்ரெஷ் ஏரை அவங்க வந்து ப்ரீத் பண்ணதே கிடையாது. எப்போவுமே அந்த சன்லைட் அவங்கள பேர்ன் பண்ணுற மாதிரியும், ரொம்ப அன்ஹைஜீனிக்காக வேர்ஸ்டான ஒரு லைஃப், யாரோ ஒருத்தங்களோட கண்ட்ரோலில் ரொம்ப வேர்ஸ்டான ஒரு லைஃப்பை தான் அவங்க லீட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அதை தான் இங்கே மீன் பண்ணுது. காஃபின் பாக்ஸ்குள்ளே அவங்க எல்லாரையும் வச்சு பூட்டி வச்சுருக்குறாங்க. சடனாக அங்கே வந்து ஒரு ஏஞ்சல் அப்பியர் ஆகுது. அந்த ஏஞ்சல் வந்து ஒரு பிரைட்டான ஒரு கீ வச்சுருக்கு.
அந்த கீயை வச்சு அந்த காஃபின் பாக்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுது. இப்போ எல்லா சில்ட்ரனுமே ரிலீஸ் ஆயிட்டாங்க. ரிலீஸ் ஆன அந்த ஸ்வீப்பர் பாய்ஸ் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே எல்லா இடமும் ஓடுறாங்க. அங்கே இருக்கிற எல்லா க்ரீனரிஸும் எல்லா இடமும் ஓடுறாங்க. சன்லைட் எல்லாமே அவங்களுக்கு ஒரு வார்ம் ஃபீல் கொடுக்குற மாதிரி ஃபீல் ஆகுது. அங்கே இருக்கிற ரிவர்லலாம் அவங்க விளையாடுறாங்க. ஸோ அந்த ஃப்ரெஷ் ஏர், வாட்டர், சன் இது எல்லாமே அவங்களுக்கு புதுசாக இருக்குது. இதெல்லாம் அவங்கள சுற்றி இருந்தாலும் இன்றைக்கி அவங்களுக்கு அந்த ஃப்ரீடம் கிடைக்கும்போது அது எல்லாமே ரொம்ப புதுசாக இருக்குது. ஸோ அவங்களோட கான்ட்ராஸ்டான அந்த லைஃப்பை சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளோ நாள் சன் வந்து பேர்னிங்காக இருந்தது, இன்றைக்கி ஒரு வார்மான ஒரு ஃபீலை கொடுக்குது. ஸோ அவங்க எல்லாருமே அந்த ஃப்ரீடம் அப்படின்ற அந்த ஏரை வந்து இப்போ ப்ரீத் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எல்லாரும் நேக்கடாக இருக்கிறாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து எதுக்காக அப்படின்னா மேபி பியூரிட்டி, அவங்க எல்லாருக்குள்ளேயும் இருந்த அந்த ஒரு இன்னசென்ஸ், ஒரு பியூரிட்டி இப்போ வந்து அகெயின் அது வந்து ரிவீல் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. இவ்வளோ நாளுமே அவங்க குழந்தைங்களா தான் இருந்தாங்க, பட் அந்த இன்னசென்ஸ் அப்படின்றது இல்லாமல் இருந்துச்சு. பெரிய ஆட்கள் மாதிரி அவங்க எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, இந்த வயசில் அவங்க விளையாடுறது மட்டும்தான் அவங்களோட ஜாபாக இருக்கும். ஸோ அந்த இன்னசென்ஸ் வந்து இப்போ அகெயின் வந்திருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே அவங்களோட பேக்ஸ் எல்லாம் ஓரமாக வச்சுட்டு க்ளவுட்ஸ் எல்லாம் கேட்ச் பண்ணுற ஹைட்டில் அவங்க எல்லாரும் குதிக்கிற மாதிரியும் விண்டோட அவங்க விளையாடுற மாதிரியும் அவங்களுக்கு நிறைய இமேஜினேஷன் வருது. இது எல்லாமே டாமோட ட்ரீமில். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஏஞ்சல் வந்து அந்த டாம் கிட்ட சொல்லுது, நீ வந்து ஒரு வேளை குட் பாயாக இருந்த அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு யாரும் இல்லைன்னு நீ நினைக்காத. கடவுள் வந்து உனக்கு ஒரு ஃபாதர் மாதிரி இருப்பார். ஸோ உனக்கு ஒரு ஃபாதராக இருக்கணும் அப்படின்னா நீ வந்து ஹாப்பியாக இருக்கணும், உன்னோட ஒர்க்கை நீ ஒழுங்காக பண்ணணும், நீ ஒரு குட் பாயாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஏஞ்சல் சொல்லுது. அப்படி நீ இருந்தேன்னா ஹாப்பினஸ் அப்படின்றது உனக்கு தேவையே படாது அப்படின்னு சொல்லி அந்த ஏஞ்சல் சொன்னதும் இவன் வந்து கனவுலேருந்து முழிச்சுக்கிறான். இப்போ அவன் முழிச்ச உடனே பக்கத்தில் பார்த்தா எல்லாருமே படுத்து தான் இருக்கிறாங்க, அதே இடத்துல உட்காந்துருக்குறாங்க. ஸோ அவனுக்கு ரியலைஸ் ஆகுது அது ட்ரீம் அப்படின்றது. ஸோ எல்லாருமே அந்த டார்க்னஸில் எழும்புறாங்க. எல்லோரும் ஒர்க்குக்கு போகணும் அப்படின்றதுக்காக டெய்லி ரொட்டீன் பேக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ரெடி ஆகிட்டு டெய்லி ரொட்டீன் வேலைக்கு போகிற மாதிரி எல்லோரும் கிளம்பி போகிறாங்க. ஸோ அந்த மார்னிங் கோல்டு, ரொம்பவே கோல்டாக இருக்குது. எவ்ரிடே அந்த கோல்ட்னஸில் தான் அவங்க ஒர்க் பண்ண போவாங்க. பட் இன்னைக்கு டாம்க்கு அந்த கோல்ட்னஸ்லேயும் ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப வார்மாகவும் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த ஒரு விஷன், அந்த ஒரு விஷனில் அவருக்கு சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னைக்கு நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், நம்மளோட டியூட்டியை நம்ம யாருக்கும் பயப்படாமல் யாரை பற்றியும் கன்சிடர் பண்ணாமல் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்ம கரெக்டாக பண்ணணும்னு சொல்லி பண்ணிகிட்டு இருக்கிறோமோ அப்போது நமக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஹாப்பினஸ் க்ரியேட் ஆகும். அப்போ நம்ம யாரை பார்த்தும் பயப்பட மாட்டோம். ஹாப்பினஸ் எங்கே இருக்குது அதை நோக்கி நம்ம போகணுன்னு தேட மாட்டோம். நம்மளோட ஒர்க் நம்மளுக்கு கண்டிப்பாக ஹாப்பினஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ட்ரூத் வந்து அவனுக்கு அந்த ட்ரீம் மூலமாக ரியலைஸ் ஆகுது. ஸோ அந்த ட்ரூத் தெரிஞ்சதுனால அவன் ரொம்பவே ஹாப்பியாக அவனோட ஒர்க்கை பண்ணுறான். ஓகேவா? இது வந்து பார்ட் 1ல் சொல்லியிருக்குது. பார்ட் 2 வந்து சாங் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அவன் வந்து என்ன மாதிரியான ஒரு ரியலைசேஷனுக்குள்ளே வரான் அப்படின்னா, ஒரு சின்ன இன்சிடெண்ட் நடக்குது. நரேட்டருக்கு ரொம்ப தூரத்தில் அவருக்கு ஒரு விஷுவல் தெரியுது. என்ன அப்படின்னா, ரொம்பவே டார்க்காக இருக்கிற ஒரு இடத்துல ஸ்னோவால் கவர் ஆகிருக்கு. அந்த இடத்துல ஒரு சின்ன பையன் நிற்கிற மாதிரி, ஒரு குழந்தை நிற்கிற மாதிரி இவங்களுக்கு தெரியுது. அந்த குழந்தை வந்து கண்டினியூஸாக அழுதுகிட்டே இருக்குது. ரொம்பவே சேட்னஸால் அப்படியே கம்ப்ளீட்டாக கவர் ஆகிட்டு இருக்கிற அந்த குழந்தை கண்டினியூஸாக அழுதுகிட்டே இருக்கிறத இவர் நோட் பண்ணுறாரு. அந்த குழந்தைகிட்ட போய் யாரோ ஒருத்தவங்க கேட்குறாங்க, உன்னோட அப்பா அம்மா எங்கே, எதுக்காக நீ அழுதுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த குழந்தை என்னோட அப்பா அம்மா வந்துட்டு சர்ச்சில் ப்ரேயர் பண்ணுறதுக்காக போயிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. இப்போ இந்த விஷுவலை அவன் பார்த்துட்டான். கொஞ்ச நேரம் கழித்து அதே குழந்தை ரொம்பவே சந்தோஷமாக அந்த நேச்சரோட விளையாண்டுட்டு இருக்கிறத இவன் பார்க்குறான். அந்த நேச்சரோட ஒன்றா சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக கேர்ஃப்ரீயாக எதை பற்றியும் கவலைப்படாமல் ரொம்ப ஹாப்பியாக அந்த குழந்தை விளையாண்டுட்டுருக்கு, ஸ்மைல் பண்ணுது, ரொம்ப என்ஜாய் பண்ணுது. அந்த வின்டர் சீசன், அந்த ஸ்னோ எல்லாமே இப்போ அந்த குழந்தைக்கு ரொம்பவே அழகாக தெரியுது. அதோடு சேர்ந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதோட சைல்ட்ஹுட் இன்னசென்ஸாக இருக்கட்டும், அந்த ஹாப்பினஸாக இருக்கட்டும், எல்லாமே இவனை வந்து வேற ஒரு உலகத்துக்கு கூட்டிகிட்டு போகுது அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவனுக்கு என்ன விஷயம் புரியுது அப்படின்னா, இந்த சஃபரிங் அப்படின்றதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறது தான். நம்ம ஹாப்பியாக இருக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம ஹாப்பியாக இருக்கலாம். பட் இது எந்த அளவுக்கு ரியல் லைஃப்பில் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்றது தெரியல. சில பேர் வந்து ரொம்ப அவங்க சேட்னஸ்குள்ளே இருக்கும்போது நீங்கள் நினச்சா நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும், அவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா அவங்களோட ப்ராப்ளம். ஸோ அது எந்த அளவுக்கு ரியாலிட்டியில் ஒர்க் ஆகும்னு தெரியல. பட் போயட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம நினைக்கிறது தான், நம்ம ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சோம் அப்படின்னா நம்ம ஹாப்பியாக இருக்கலாம். இப்போ நரேட்டருக்கு ரியலைஸ் ஆகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த குழந்தைய வந்து இவரோட கம்பேர் பண்ணிக்கிறாரு. இந்த சைல்ட் லேபர்ஸ் எல்லாரும் இருக்கிறாங்க இல்லையா, இவங்க தான் இந்த குழந்தை மாதிரி. அவங்க கண்டினியூஸாக அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அவங்களோட சஃபரிங்ஸ் தாங்க முடியாமல் அவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க. பட் அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கிறது யாருன்னா, அத்தாரிட்டியில் இருக்கிற பீப்புள். இவங்க எல்லாருக்கும் ஒர்க் கொடுக்குற அந்த ஓனராக இருக்கலாம்,
இல்லை கவர்மெண்ட்டாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். ஓகேவா? அத்தாரிட்டியில் இருக்கிற அந்த பீப்புளை தான் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன கம்பேரிசன்னா, இந்த குழந்தை இங்கே அழுதுட்டுருக்கு. பட் அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து சர்ச்சில் இருந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. விச் மீன்ஸ் அவங்களோட குழந்தை அழுகுறது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. கடவுள் அவங்கள வந்து பிளெஸ் பண்ணால் போதும், அவங்களோட ஃபேமிலி நல்லா இருக்கும். கடவுள் அவங்கள மன்னிச்சா போதும், அவங்களோட ஃபேமிலி நல்லா இருக்கும்ன்றது தான் அவங்களோட மென்டாலிட்டி. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த சொசைட்டி வந்து இப்படி தான் பண்ணுது. இந்த அப்பர் கிளாஸ் பீப்புள் எல்லாரும் இதுதான் பண்ணுறாங்க. அவங்க எல்லாரையும் ரொம்ப சப்ரெஸ் பண்ணுறாங்க. நிறைய சைல்ட் லேபர்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க. பாவர்ட்டியில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் நல்லா கொடுமைப்படுத்திட்டு, அதுக்கப்புறம் அவங்க சர்ச்சுக்கு போகிறது மூலமாகவோ இல்லை காட், ப்ரீஸ்ட், கிங் இந்த மாதிரி அவங்கள விட உயர்வாக இருக்கிற மற்றவங்க எல்லாத்தையும் ப்ரைஸ் பண்ணுறது மூலமாக அவங்க லைஃப்பில் பிளெஸ்ஸிங் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஈவன் அவங்க வந்து அந்த சைல்ட் லேபர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணாலோ, அவங்களோட லைஃப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணாமல், அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான எஜுகேஷன் கொடுக்காம, இந்த மாதிரி கடவுள்கிட்ட நான் ப்ரேயர் பண்ணால் என்னோட லைஃப் நல்லா இருக்கும், நான் வாழும்போதே ஹெவனில் வாழ்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் அவங்க வந்து அதை காம்பன்சேட் பண்ணுறாங்க. ஓகேவா? பாவர்ட்டியில் இருக்கிறவங்க பாவர்ட்டிலே இருக்கட்டும், நான் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணேன்னா நான் ஒரு ஜென்டில்மேன் அப்படின்ற மாதிரி இந்த சொசைட்டியில் இந்த ஒரு விஷயம் தான் நடந்துகிட்ருக்கு. அவங்க ஃபால்ஸாக ஒரு நரேஷன் வைக்கிறாங்க. நான் சர்ச்சில் இவ்வளோ இன்வால்வ்டாக இருக்கிறேன், காடுக்கு நான் இவ்வளோ பண்ணுறேன். கடவுள் கேட்கல இல்லையா? காட் சொல்கிறது நீ பாவர்ட்டியில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு தான் சொல்கிறாங்க. பட் நம்ம என்ன பண்ணுறோம்? கடவுளுக்கு கொடுக்குறேன்ற பேரில் சர்ச்சில் நிறைய இன்வால்மெண்ட், சர்ச்சுக்கு நிறைய டொனேட் பண்ணுறோம். அந்த மாதிரி தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இருக்கிறவங்களுக்கே நிறைய கொடுக்கறதுக்கு பதிலாக இல்லாதவங்களுக்கு செய்யலாம், பட் அவங்க அது பண்ணலை அப்படின்ற ஒரு பெரிய ரியாலிட்டி வந்து இவருக்கு புரிய வருது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் இவர் புரிஞ்சுக்கிறாரு. யாரும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகிறதில்ல, யாரும் நம்மளோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்க போகிறதில்ல. அவங்க எப்படி ஒரு ஃபால்ஸான நரேஷன் கொடுத்துட்டு இந்த லைஃப்பை ஹாப்பியாக லீட் பண்ணலான்னு தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்டேருந்து எந்த விதமான ஒரு கைண்ட்னஸையும் எந்த விதமான ஒரு ஹெல்ப்பையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் நம்ம எப்படி நேச்சரோட ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிம்னி ஸ்வீப்பரோட ஒரு பேத்தட்டிக்கான கண்டிஷனை சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ரொம்பவே சிம்பிளான அண்ட் ஆல்சோ தாட் ப்ரோவோக்கிங்கான ஒரு போம். ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.